ஆண்டவரும் அருமரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை நல்ல ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நல்ல வழியிலே நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இனி வருகிற நாட்களிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இன்னும் பெரிய காரியங்களை நன்மையானவர்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே நடத்தப்படுவீர்கள், காக்கப்படுவீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை அழைத்தவர், ஒருபோதும் கைவிடாமல் இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாளிலையும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதற்கு முன்பு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தெய்வமே, மகிமையான நல்ல ராஜாதி ராஜாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற அன்பு, எங்களை ஆசீர்வதிக்கிறதான ஆசீர்வாதம், எங்களை நடத்துகிறதான வழிகள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள் கர்த்தாவே, எவ்வளவு விசேஷமானவைகள். அதற்காக நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலேயும் கூட அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்ன பரிசுத்தவானுடைய வார்த்தையின்படி உம்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் தந்திருக்கிற பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து முழு ஹிருதயத்தோடு உம்மை மகிமைப்படுத்த கிருபைதாரும். ஆண்டவரே, சோத்திரங்க தாவே, இதை பார்க்கிறதான கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியிலே ஒரு மனதை கர்த்தர் தாரும். எங்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாடும். அங்கங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரை இசைப்பீராக. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை விடுவீங்க, எங்களுக்கு நன்மை செய்யுங்க. இன்னும் நாங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட விசேஷித்த கிருபை இரக்கங்களை கர்த்தர் தாரும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரில் நடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரில் நடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் இலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் இலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி இல்லையப்பா. தண்ணீரில் நடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உம்மா தந்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடு கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடு கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரில் நடந்து வந்தோம், நாங்கள்
கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடு கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரில் நடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரில் நடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, உங்களோடு கூட தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இப்படியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்ததற்காய் நான் திரும்பவும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருக்கு நாளும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்களையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு நல்ல கிருபைகளையும் உத்தரவாதத்தையும் அருளும்படியாக எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் பலக்க பண்ணுவாராக, மேன்மேடைய பண்ணுவாராக. ஆண்டவருக்கு நாளும் மகிமை உண்டாகட்டும். நாளே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவன் தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஆண்டவராகிய தேவனுக்கு நாளும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. பரிசுத்த மனுஷனாகிய யோசேப்புடைய சரித்திரத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கண்ட தரிசனம், தேவன் அவனை குறித்து வைத்ததான திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற தொடங்கின ஒரு முதல் படியை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். சோத்திரம். எகிப்து தேசத்திலே ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டிருக்கும்போது, சோத்திரம், ஒரு பக்கம் எபிரேயராகி இஸ்ரவேல் கூட்டங்கள் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு, ஸ்தோத்திரம், அப்படி அந்த இடத்துல பஞ்சம் படைக்கும்படியாக வந்த அந்த காலகட்டத்தில் அதற்கு முன்பதாக ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய இந்த யோசேப்பை முன்னமே அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி அவர்களை அந்த இடத்திலே அவர்களை சோதரம் பழுகவும் பெருகவும் பண்ணும்படி தேவனுடைய சித்தத்தினாலே அவர்களுக்கு முன்பாக தம்முடைய தூதனை அல்லது தம்முடைய தாசனை அனுப்பினார். இப்படி அனுப்பி அந்த மனுஷனை உயர்த்துவதற்குரியதான அந்த ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளதான ஒரு முதல் படியை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். யோசேப்பு பல வேதனைகள், பாடுகள் எல்லாம் தாண்டி கடந்து வந்து அவர் உயர்த்தப்படும் போது எவ்விதமாய் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய வசனம் தீவிரமாய் கடந்து செல்கிறது என்று சொல்லியிருக்கிறது போல, அந்த வார்த்தை நிறைவேறும் போது அது எவ்வளவு சடிதியாய் எவ்வளவு வேகமாக அது நிறைவேறுகிறது என்பதை இந்த இடத்திலே நாம் அறிய முடிகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் அனுப்பின வசனம் அது அப்படியே நடக்கும், அப்படியே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சவுலை சந்திக்கும் போது சடுதியிலே ஒரு ஒளி அந்த மனுஷனை சந்தித்து அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை மணந்திரும்பதலை ஒரு சுதரம் காரியங்களை, ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் நடப்பித்தார் என்பதை சவுலுடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்கிறோம். அதே சவுல் பவுலாக மாறி ஊழியத்தின் பாதையிலே சுவிசேஷத்தின் நிமித்தமாக சிறைச்சாலையிலே கிடக்கும்போது அவர்கள் பாடி துதித்து கொண்டிருக்கும் போது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லுங்க, சடிதியிலே பூமி அல்லது சுதரம் அஸ்திபாரங்கள் முதற்கொண்டு அசைய ஆரம்பித்தது என்று சொல்லியிருக்கிறது. இப்போ தேவன் செய்கிறதெல்லாமே தீவிரமாக அதனுடைய வேலை, அதனுடைய நேரம் வரும்போது
அவர் மிக துரிதமாக நடப்பிக்கிறவராய் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கும்போது வசனம் சொல்கிறது 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் எவ்வளவு சரியானவராய் அந்த நாட்களில் கொஞ்சம் கூட ஒரு நாள் 2 நாள் பிந்தவோ முந்தவோ செய்யாமல் சரியான அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் கவனமுள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். அதே போல தான் நாம் இங்கே வாசித்ததான அந்த வேத பகுதியிலே யோசேப்பை குறித்து தேவன் வைத்திருந்த அந்த சோதனை காலம் முடிந்த போது இங்கே ஒரு வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கு. தீவிரமாய் காவலில் இருந்த அவனை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுது. தீவிரம், நாம் தீவிரிக்க வேண்டிய சில காரியங்களை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாட்களிலே நாம் எவ்வளவு அசதியானவர்களாக, எவ்வளவு சாங்கோம்போகம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நாம் சற்று நிதானித்தோமேயானால், அறிந்து கொண்டோமேயானால் நாம் சீர்படுவதற்கும் நம்மை சரிப்படுத்தி கொண்டு நாம் அடைய வேண்டியதான லக்கை சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் எதிலெல்லாம் எப்படியெல்லாம் நாம் தீவிரிக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தீவிரமாக பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டார். அந்த சொப்பனத்திற்குரியதான அர்த்தம் தெரியாமல் அவர் கலங்கி போய் இருக்கும்போது இந்த யோசேப்பை குறித்து பார்வோனுடைய அரண்மனையிலே அறிவிக்கப்பட்டது. இப்படி யோசேப்பு என்று ஒருவன் இருக்கிறான், அவன் சொப்பனத்திற்கு சரியாக அர்த்தத்தை சொல்லுவான் என்று கேள்விப்பட்ட உடனே இங்கே சொல்லப்பட்டிருக்க தீவிரமாக அவனை அழைத்து கொண்டு வரும்படி ராஜா கட்டளையிட்டு தீவிரமாய் கொண்டு வந்து ராஜாவின் முன்பாக நிறுத்தப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய ஜனமே, ஒருவேளை கடந்த நாட்களெல்லாம் இந்த தேவ மனுஷனை போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தரப்பட்டதான வாக்கு தத்துவத்திற்கு தேவனுடைய அந்த தரிசனத்திற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய ஜீவிதம் மென்மேலும் பலவீனப்பட்டதாக, கண்ணீர் உள்ளதாக, கவலை உள்ளதாக, தோல்வி உள்ளதாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. தீவிரமாக அவருடைய வார்த்தை நம்மை கடந்து வந்து நம்மை உயர்த்துகிறதா, நம்மை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு அந்நிய ராஜாவை கொண்டு இந்த யோசேப்பை உயர்த்தும் போது மெதுவாக அல்ல, நிதானமாக அல்ல, ஏனோதானோ என்று அல்ல, தீவிரமாக இவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வருகிறதை நாம் இங்கே அறிய முடிகிறது. இதுபோல சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பையும், உங்களுடைய துக்கத்தையும், உங்களுடைய கண்ணீரையும், உங்களுடைய நிந்தைகளை, அவமானத்தையும் மாற்றுகிற ஒரு தீவிரமான ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாள் நெருங்கி இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் உங்களை கூறி என்னுடைய ஒரு விஷயம் கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போது இங்கே சொல்லியிருக்கிற தீவிரமாக இந்த யோசேப்பை அழைத்து கொண்டு வர சொல்லி அந்த சொப்பனத்தையும் சொப்பனத்துக்குரியதான சூழ்நிலை காரியங்களையும் அவர் அறிந்து கொண்டார்னு சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், ஒரு சூழ்நிலை விகற்பமாக வரக்கூடிய ஒரு காலத்தை குறித்து தேவன் பார்வோனுக்கு முன் சொன்ன இந்த சொப்பனத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த யோசேப்பை தீவிரமாய் அழைத்து கொண்டு வந்து அந்த அர்த்தத்தை அவன் அறிந்து கொள்வதற்கு முற்படுகிறான். இப்போது ஒருவேளை பார்வோன் தன்னுடைய சொப்பனத்துக்காக அவரை தீவிரித்து கொண்டு வந்தாலும் யோசேப்பை உயர்த்துவதற்குரியதான நாள் வரும்போது எந்த சூழ்நிலையும் யோசேப்பினுடைய உயர்வை தடுக்க முடியாது என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தீவிரமாக ஒரு கலக்கம் எதிர்காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைகள் எதிர்காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களை சீர் அமைக்கிறதற்கு, இந்த காலங்களிலே தப்பித்து கொள்வதற்கு ஒரு மனுஷன் உயர்த்தப்படுவது
மெதுவாக அல்ல, துரிதமாக நடக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்போது எதிரிலே இனி வரப்போகிற ஒரு நாள், அது சமீபத்திலே அல்ல, அது தெரிந்த ஒரு சூழ்நிலை அல்ல, தெரியாத ஒன்று, தூரமான ஒரு காலகட்டத்திலே உள்ளதான ஒரு காரியத்திற்காக இவ்வளவு துரிதமாய் இந்த பார்வோன் செயல்படுவானே. ஆனால் நீங்களும் நானும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சில அபகடமான, சில வேதனையான, ஆபத்தான சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது எவ்விதமானவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும், நாம் இன்னைக்கு எவ்வளவு அசதியானவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை சில வேத ஆதாரங்களின் மூலம் நான் உங்களுக்கு சொல்வேனே. ஆனால் அது உங்களுக்கு நலமானதாய் காணப்படும். அப்போது துரிதமாய் செய்ய வேண்டிய வேலையை துரிதமாக தான் நம்ம செய்ய வேண்டும். அது அந்த நேரங்களில் நாம் அசதியாக இருந்தால் அது நல்லது அல்ல. நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து நமக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த மனுஷனை குறித்ததான சில காரியங்களை ஒரு கட்டுரையிலே நான் படிக்கும்போது அவருக்கும் வானவியல் சம்பந்தப்பட்டதான அந்த ஒரு ஆராய்ச்சிக்கும் சம்பந்தப்படாத ஒரு மனுஷனாக அவர் வேறொரு துறையிலே பணியாற்றி வந்தார் என்றும், ஆனால் அவருடைய வேகமும் அவருடைய துணிச்சலும் இந்த முதல் முறையாக நிலவிலே கால் வைக்க மனுஷன் இறங்க வேண்டிய அந்த ஒரு கூட்டத்தில் இவரையும் அனுப்பும்போது அங்கே போய் சரியான இடத்திலே அந்த அவர்களை அனுப்பினதான அந்த போய் நின்றது. அங்கே கீழே இருந்து ஒரு ஆர்டர் வருகிறது, என்ன சூழ்நிலை இருக்கிறது, எப்படிப்பட்டதான் நிலைமை தென்படுகிறது என்று, நல்ல சுமூகமான சூழ்நிலை தான் இருக்கிறது என்று மேலே இருந்து அதற்கு பதில் வந்தது. அப்போது கீழே இருந்து ஆர்டர் வந்து சீக்கிரமாக அப்போ இறங்குங்க என்று சொல்லி. ஆனால் அதை நடத்தக்கூடிய அதற்கு சம்பந்தப்பட்ட அங்கே போனவர்களில் மேல் அதிகாரியாக இருந்தவர்கள் பல விதங்களில் யோசிக்கிறார்கள். ஒருவேளை சுடு மணலாக இருந்தால், புதை மணலாக இருந்தால் என்னவெல்லாம் ஆகுமோ என்று பல விதங்களை யோசித்து கொண்டிருக்கும்போது திரும்ப திரும்ப பதில், ஏன் தாமதிக்கிறீர்கள், இறங்குங்கள் என்று சொல்லும்போது இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லப்படுகிற இந்த மனுஷன் துரிதமாய் கீழே இறங்கினதுனால இன்றைய வரைக்கும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இந்த மனுஷனுடைய பெயரை சொன்னாலோ அல்லது முதல்ல நிலவில் கால் வைத்தது யார் என்று சொன்னாலோ கேட்டாலோ இந்த மனுஷனுடைய பெயரை சொல்வதற்கு எல்லாருடைய மனதிலும் பதிந்து விட்டார். அப்போ ஒரு இடங்களில் செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படாமல் அமைதியாக இருக்கும்போது செயல்படுகிற முற்படுகிறதான அந்த தீவிரிக்கிறதான ஒரு மனுஷன் எவ்விதமாக அவன் ஒரு நல்ல இடத்தை சுதந்திரிக்கிறான் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் நமக்கு வைக்கப்பட்டதான லக்கை, நமக்கு வைக்கப்பட்டதான அந்த வேலையை நாம் அசதியாக நிர்விசாரமாக நாம் செய்கிறவர்களாக இருப்போமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு முன்பாக வேறு ஒருவன் முந்திக் கொண்டு நம்முடைய ஸ்தானத்தை பிடித்துக் கொள்வதற்கு ஏதுவானதாய் மாறிவிடும். ஆகவே நாம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டதான காரியங்களை வேகமாக துரிதமாக செய்ய முற்படுவோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தீவிரிக்க வேண்டியதான ஒரு காரியத்தை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது தீவிரித்ததான ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களோடு கூட ஒரு நபரை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். வாசிப்போமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். 25, 23வது வசனம். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதம் என் மேல் சுமரட்டும். சரி, போதும். இப்போ 23வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவள் தீவிரமாய் இறங்கி, வீட்டிலே புறப்படும் போதும் தீவிரமாய் புறப்பட்டால், இறங்கும் போதும் தீவிரமாக இறங்கினால், இந்த அடுத்த கட்டமாக அவள் செய்த காரியமும் தீவிரமாக செய்தாள் என்று சொல்லியிருக்குது. இங்கே இந்த அபிகாயிலுடைய சூழ்நிலை என்ன, அதை கொஞ்சம் சற்று நாம் ஆராய வேண்டியதாக இருக்கிறது. இந்த அபிகாயிலுடைய புருஷன் பேர் நாபால். இந்த நாபால் என்றால் பைத்தியக்காரன் என்ற அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பைத்தியக்காரனுக்கு மனைவியாக இருந்தவள் செஞ்ச ஒரு செயலை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்தால்,
தாவீது நாபாலிடத்திலே ஒரு உதவி கேட்கிறார். ஸ்தோத்திரம். தன்னுடைய ஆட்களுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தனக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று ஆட்களை அனுப்பினார். ஆனால் நாபாலோ அவன் குடியனும் முரடனுமாக இருந்தபடியினால வந்தவர்களை தூஷித்து அவர்கள் செய்த நன்மையெல்லாம் மறந்தவனாய் அவர்களை வெட்கப்படுத்தி அவர்களை அனுப்பிவிட்டான். இதை கண்டதான தாவீது அவருடைய உள்ளத்தில் மிகுந்த வேதனையும் விரக்தியும் கோபமும் உண்டவராக தாவீதும் அவரை சார்ந்த ஆட்களோடு கூட இந்த தாவீது நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணும்படியாக கோபத்தோடு வருகிறார். இந்த காரியத்தை அறியாத, தன்னுடைய புருஷன் செய்ததை தெரியாத இந்த மனைவியாக இருந்த இந்த அபிகாயில் அவள் வெளியில் இருந்து வரும்போது இவளுக்கு இந்த சம்பவம் அறிவிக்கப்பட்டது. தாவீதினுடைய நபர்களும் வந்ததும் தன்னுடைய புருஷன் மதியனமாய் நடந்து கொண்டதும் அறிவிக்கப்பட்ட போது இந்த அபிகாயில் ரொம்ப ஞானமாக ரொம்ப புத்தியாக நடந்து கொண்ட ஒரு காரியத்தை, அதுவும் எப்படி தீவிரமாக வேகமாக சுறுசுறுப்பாக நடந்து கொண்ட ஒரு காரியத்தை குறித்து தான் சொல்லியிருக்கிறது. அப்போ இப்படி நடந்ததுனால என்ன சம்பவிச்சது என்றால், தனக்கும் தனக்கு உண்டானவைகளுக்கும் வரவேண்டியதான ஒரு பெரிய ஆபத்தை, ஒரு பெரிய நஷ்டத்தை, ஒரு பெரிய இழப்பை இந்த அம்மா தடுத்து நிறுத்தினாங்க என்று நாம் இந்த சம்பவத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த அபிகாயில் தீவிரமாய் செயல்பட்டது நல்ல ஒரு திறமைசாலியான புத்தி கூர்மையான ஒரு புருஷனுக்காக அல்ல, பைத்தியக்காரனுக்காக. இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவன் நமக்கு தருகிறது நல்லது போல இல்லாமல் போனாலும் நம்முடைய பார்வையில் நாம் அனுபவிக்கிற காரியங்கள் நமக்கு பிரியமானதாக இல்லாமல் போகும்போது முறுமுறுக்கிறவர்களாக அதை நாம் அதை ரொம்ப கனவீனமாக அதை எண்ணுகிறவர்களாக காணப்படும். ஆனால் இந்த அபிகாயிலோ ஒரு நல்ல ஒரு புத்திசாலி, ஒரு குணசாலி என்பதற்கு, ஒரு அழகுள்ளவன் என்பதற்கு வெளி தோற்றத்தின்படி அல்ல, தனக்கு புருஷனாயிருக்கிறவன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் தன்னுடைய புருஷன் என்பதை, தன்னுடைய புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை, தன்னுடைய புருஷனுடைய காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதை இந்த அபிகாயில் செய்து, இந்த அபிகாயில் ஒரு நல்ல மனுஷி என்பதை வெளிப்படுத்தினாள் என்பதை நாம் இந்த இடத்துல காண முடிகிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு செய்ததான காரியங்கள், நம்மை நடத்துகிறதான நமக்கு தந்த ஆசீர்வாதம், நமக்கு தந்த வேலைகள், நமக்கு தந்த மனைவி, பிள்ளை, புருஷன், தொழில், இது எல்லாம் எதுவானாலும் எந்த அளவுக்கு நாம் அதில் உண்மையாக, அதில் நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாக நாம் நடக்கிறோம் என்பதை சற்று பார்க்க வேண்டும். இந்த அம்மா தீவிரமாக செயல்பட்டதினால தன்னுடைய புருஷனை, தனக்கு உண்டானவைகளை பாதுகாத்தால் ஒரு பெரிய அழிவுக்கு நீங்களாக்கி, நஷ்டத்துக்கு நீங்களாக்கி காத்து கொண்டாங்க என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உள்ளதான சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர், எத்தனை நபர்கள் நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அதிகமான அக்கறை, பொறுப்புள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் சற்று நிதானிக்க வேண்டும். நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது, தன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார் என்று. ஒவ்வொரு நாளும் யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் பலி செலுத்தினார் என்று சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் யோசுவாவை குறித்து சொல்கிறது, நானும் என் வீட்டாரும் கீழ்ப்படியாத ஜனங்கள் மத்தியில் எப்படியோ வாழ்ந்து வருகிறதான முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் மத்தியில் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம் என்று சொல்லி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு கூட அவர் நடந்து வாழ்ந்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தை குறித்ததான ஒரு தீவிரம் நமக்குள்ளே இல்லாவிட்டால், இன்றைக்கி நம்முடைய கண்களுக்கு முன்பாக இழக்க வேண்டிய, நஷ்டப்பட வேண்டியதான ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். யோசேப்பினுடைய காலத்தில் ஆபத்து வருவதற்கு முன்னமே யோசேப்பை அழைத்து கொண்டு வந்து தீவிரமாக செய்ய வேண்டிய காரியத்தை பார்வோன் செய்வார். ஆனால் நமக்கு முன்பாக ஆபத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்த போதிலும் கூட நமக்குள்ளே ஒரு தீவிரம், ஒரு வேகம் எழும்பலனாக்க நம்முடைய உந்துதல் நமக்குள்ளே எழுப்பப்படாவிட்டால் நம்முடைய எப்படி நாம் பற்றி கொள்ள முடியும், நாம் காத்து கொள்ள முடியும்?
இந்த வசனத்தை கேட்கிறதான நம்ம எல்லாரும் நம்முடைய குடும்பங்களை குறித்ததான ஒரு தீவிரம் காட்ட வேண்டியது புருஷன் மாத்திரமல்ல, மனைவி மாத்திரமல்ல, பிள்ளைகளும் கூட ஒருவர் தன்னை சார்ந்தவர்களுக்காக தனக்கு தேவன் கொடுத்ததின் மேலே ஒரு தீவிரத்தை உடையவர்களாக நாம் காணப்படுவோமே ஆனால் அது நமக்கு நல்லதாக இருக்கும். நமக்கு தந்ததான தேவன் நம்மை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்கு அது ஆண்டவருடைய சமூகத்தில் உகந்ததாய் காணப்படும். பாருங்க, இந்த அபிகாயில் தன்னுடைய புருஷன் புத்தி இல்லாதவனாய் பைத்தியக்காரனை போல இருந்தாலும் பைத்தியக்காரனான செத்தா சாகட்டும் என்று சொல்லி அந்த அம்மா இருந்து விடவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு தேவன் தந்ததை உதாசீனப்படுத்துகிறோம். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் தான் தருகிற சின்ன சின்ன காரியத்தில் நாம் சரியாக நாம் கவனமாக தருகிறத கத்த தந்ததை முழு மனதோடு கூட நாம் இதை ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் இன்னும் பெரிய ஒரு நிலையில் கொண்டு போய் நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ தீவிரமாக இந்த அம்மா சுதரம் புறப்பட்டு போய் தன்னுடைய புருஷனையும் தனக்கு உண்டானவைகளையும் பாதுகாக்க முற்பட்டாங்க என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை நம்மை சார்ந்த நமக்கு தரப்பட்டதான தேவன் தந்த காரியத்தில் இப்படிப்பட்டதான தீவிரம் இல்லாத அலட்சியம் இருக்குமே ஆனால் சாங்கோமோகமான ஒரு நிலைமை இருக்குமானால் அதை பிடுங்கி வேறொருவனுக்கு கொடுத்து நம்மளை சுதரம் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே போடுவதற்கு ஏதுவானதாய் மாறிவிடும். ஆகவே நமக்கு உண்டானவைகளில் கவனமாயிருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். போதும். இப்போ இங்கே சொல்லியிருக்கிறது, தேவதூதன் இந்த லோத்துவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். சோதோம் குமாரா பட்டணம் பாவத்தினால அக்கிரமத்தினால அழிந்து கொண்டிருக்கு. சுதரம் அது மூழ்கி போய் இருக்கிறது. அவ்வளோ அக்கிரமத்தினால நிறைந்து இருக்கிறது. இதை அறிந்ததான கண்டதான தேவன் இதை அழிக்கும்படியாக வந்தார். இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். வரும்போது அதில் ஒருவன் மாத்திரம் நீதிமானாக நல்லவனாக தேவனுக்கு பயந்தவனாக தன்னுடைய இருதயத்தில் இந்த அக்கிரமத்தெல்லாம் கண்டு பாதிக்கப்பட்டவனாக இந்த மனுஷன் வாழ்ந்து வந்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவன் நீதிமானையும் துன்மார்க்கனோடு அழிக்க மனம் இல்லாமையினால எப்படியாவது இந்த நீதிமானை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இவனை இந்த நீதிமானாக இருந்த லோத்துவை எப்படியாவது அந்த சோதம் குமார பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டு அவனை ஒரு மலையை காண்பித்து அந்த மலைக்கு ஓடிப்போய் தப்பித்துக்கொள் என்று சொல்லி துரிதப்படுத்தினார். ஆனால் அவரும் போக தாமதித்தான். காரணம், தனக்கு உண்டானவைகள் ஒருவேளை நீதிமானாக இருந்தாலும் அவனுடைய சொத்து சுகமெல்லாம் அந்த சோதம் குமாரால் இருந்ததுனால விட்டு போக மனம் இல்லை. அதனால் ஆண்டவர் அந்த மனுஷன் மேலே இறக்கம் வைத்ததுனால அவன் கையையும் மனைவியும் பிள்ளைகளுடைய கையையும் பிடித்து இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விட்டு அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னதை நாம் இங்கே வாசித்தோம். இப்போது இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தபடினால நான் இதை மலை என்கிறதான ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்வைத்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். மலைக்கு ஓடிப்போ அப்படின்னாரு. ஆனால் அவன் ஓடியனால ஓட முடியாது என்றார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஆனால் நான் சொல்ல வர ஒரு காரியம் என்னன்னா, மலைக்கு ஓடினால் நாம் தப்பித்துக்கொள்வோம். மலை என்று சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் ஆலயத்தை, தேவ சமூகத்தை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இவரை விட மூத்தவராக இருந்த வயதிலே முதிர்ந்தவராக இருந்த ஆபிரகாமை பார்த்து 22ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, அந்த மலைக்கு போய் நான் குறிக்கும் இடத்திலே உன் மகனை தகன பலியாக பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் குறித்தார். இந்த ஆபிரகாம் எனக்கு வயசாகி போச்சு நான் போகலைன்னு ஒரு வார்த்தை சொல்லலை, யாரோடையும் யோசனை பண்ணலை. உடனே எழும்பி அவர் போய் தன்னுடைய மகனை பலி செலுத்த முற்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வயதில் குறைந்தவராக இருக்கிற அந்த ஆபிரகாமை விட வயதில் குறைந்தவராக இருக்கிற இந்த லோத்துவை பார்த்து மலைக்கு போய் என்று சொன்னபோது, மலைக்கு என்னால் போக முடியாது, பக்கத்தில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு நான் போய் விடுகிறேன் என்றால் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் சொல்ல வர ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரியத்தை சம்பாதிக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடிய
முடியுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட நடக்க வேண்டுமே ஆனால், பரலோகம் போய் சேர வேண்டுமே ஆனால், கர்த்தர் காண்பிக்கிற அல்லது தேவ சமூகத்துக்கு போகிறதான காரியத்திலே நாம் தீவிரம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தீவிரம் காட்டுகிறவர்களாக இல்லாமல் போகும்போது தேவனுடைய பார்வையில் நாம் ஆகாதவர்களாய் போய்விடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மேகத்தைப் போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் இங்கு சொல்கிறது, தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறா. தீவிரிக்கிற பகலெல்லாம் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக, தன் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய குஞ்சுகளுக்காக இறை தேட அங்கங்கே பறந்து திரிந்தாலும், தன்னுடைய நேரம் சாயங்காலம் தன்னுடைய கூட்டுக்கு போக வேண்டிய ஒரு நேரம் வரும்போது அது தீவிரமாய் கடந்து வந்து அதனுடைய கூட்டுக்குள்ளே எவ்வளவு நெரிசல் இருந்தாலும், சின்ன தோரமாக இருந்தாலும் அது உள்ளே போகிறதுலே மெதுவாக அல்ல, சோதரம் பொறுமையாக தீவிரிக்கிறதாக சொல்லியிருக்கிறது. ஒரு புறா தன்னுடைய இருப்பிடத்தை இந்த அளவுக்கு அது வாஞ்சிக்குமே ஆனால் நம்முடைய இருப்பிடம் எது? ஒரு காலத்தில் நல்ல விசாலமான நாட்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்தை உதாசீனப்படுத்தினதுனால ஆண்டவர் இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு கவர்மெண்ட் அல்ல, நம்மளையே நாம் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு தேவன் நம்மளை விட்டு விட்டார். இன்னைக்கு சபை கூடினாலும் கூட எத்தனை பேர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மையான ஒரு நல்ல ஒரு வாந்தியோடு கூட தேவ சமூகத்துக்கு வருவார்கள் என்பது சந்தேகமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தை குறித்ததான அலாதியும் வாஞ்சியும் தாகமும் இல்லாத போனால் இந்த தீவிரம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அநேக சாக்கு போக்குகள் சொல்ல வேண்டியது இருக்கும். உயிர் தப்பணும், நீ அந்த மலைக்கு ஓடிப்போங்கிறார். ஆனால் இவரோ நான் மலைக்கு போகிற பக்கத்தில் உள்ள அந்த இடத்துக்கு போகிறேன் என்கிறார். அப்போ தப்பித்து கொள்ளணுமே ஆனால் நாம் தேவன் காட்டுகிற இடத்திலே போகிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியாததை குறித்து வேதனைப்படுகிறவர்களாக, அங்கலாய்க்கிறவர்களாக, பதறுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதே நேரத்தில் அநேகருடைய ஜீவிதத்தில் ஆலயத்துக்கு வராததை குறித்து எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோதரம் இந்த நிலையை குறித்ததான ஒரு பாரம் இல்லாதவர்களாய் நிறைய பேர் காணப்படுகிறாங்க. ஆனால் இதோ 1-2 பேர் இருக்கிறாங்க, தேவ சமூகத்துக்கு போக முடியாத ஒரு நிலைமையை குறித்து ஒவ்வொரு நாள் இருதயத்தில் வாதிக்கப்படுகிறவர்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அன்னைக்கு லோத்துவ கையை பிடிச்சு கொண்டு வந்தது போல உங்களையும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்கள் கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வருகிறார். தேவனுடைய சமூகத்தை மறந்து போன நிலைமையை நாம் உணர்ந்து ஒரு நாள் துரத்துப்பட்டு பாபிலோனிலே போய் அழுத எருசலேமை நினைத்து கண்ணீர் வடித்த அந்த அனுபவத்தை உடைய ஜனங்களை திரும்ப கொண்டு வந்து அந்த தேசத்தில் நாட்டினது போல உங்களுடைய இருதயத்தில் அந்த ஒரு ஆதங்கமும் ஒரு ஏக்கமும் இருக்குமே. ஆனால் உங்களுக்காக கர்த்தர் திரும்பவும் ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் தேவன் காட்டுகிறதான இடத்தை கொடுத்ததான ஒரு தீவிரம் நமக்குள்ளே இருக்கிறதா யோசித்து பார்ப்போம். அப்போது ஒரு எதிர்காலம் ஒரு சூனியமாக ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வைக்கப்பட்டிருக்கிறத சொப்பனத்தின் மூலம் கண்டபோது அதற்கு சரியான ஒரு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த மனுஷனை தீவிரமாய் கொண்டு வந்தார்களே. ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ வசனம் சொல்லி இருக்கிறது, சோத்திரம், இந்த மனுஷன் லோத்துவை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டு தீவிரமாய் ஓடிப்போய் என்றார். அப்போ ஆண்டவர் காட்டுகிற இடத்துக்கு தீவிரமாய் போக எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த நாட்களை நீக்கித்து கொண்டே இருக்கிறார். நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோமே. ஆனால் ஒரு நாள் தாவீதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போய் அகமகிழும்படியாக தேவன் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினது போல நமக்கும் கர்த்தர் ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் வனாந்தரத்தில் வாழ்ந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தை குறித்து, ஆலயத்தை குறித்து ஏங்கின ஏக்கங்கள் ஒரு நாள் கிடைத்த போது அந்த நாளில் முதல் அவர் செய்தது
பால யூதாவில் இருந்துதான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய எருசலேமுக்கு கொண்டு வரணும்னு ஒரு பெரிய முக்கிய வேலையாக அவர் செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்தை குறித்தான ஒரு இயக்கங்கள் பெருகட்டும், தீவிரங்கள் உற்சாகம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. மூன்றாவது ஒரு காரியத்தை கூட வாசித்து நம் ஜெபிப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 2:25. அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்துக் கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். இப்போ இங்கே ஆரியேகு என்கிறதான ஒரு மனுஷனிடத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு வேலையை கொடுத்திருந்தார். என்ன வேலை? பாபிலோனில் உள்ளதான ஜோசியன், கல்வியில் நிபுணன், இப்படி பெரிய ஆள் என்று தன்னை சொல்லிக் கொடுக்குற அத்தனை பேரையும் வெட்டி கொன்று போடு என்று சொல்லி ஒரு கட்டளையை, ஒரு வேலையை இந்த ஆரியேகு என்கிற ஒரு இடத்துல இந்த நேபுகாத்நேச்சார் கொடுத்திருந்தார். இந்த கட்டளை தானியேலுக்கு தெரிய வந்தது. உடனே தானியேல், ஏன் ராஜா இவ்வளோ அவசரமாக இந்த காரியத்தை, இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு விசாரித்த போது தானியேலுக்கு பிந்தி தான் அறிவிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டார். அந்த சொப்பனத்தை மறந்துட்டார். அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லாத போனால் அத்தனை பேரும் கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொல்லியிருந்தார். அந்த அவகாசம் முடிஞ்சிருச்சு, அதனால் ராஜா கொல்ல சொன்னார் என்று சொல்லி இந்த ஆரியேகு என்கிறதான அந்த மனுஷன் தானியேலுக்கு அறிவித்தார். இதை கேட்டதான தானியேல் திரும்பவுமாக கொஞ்சம் அவகாசத்தை கேட்டு ராஜாவினிடத்தில் பெர்மிஷனோடு கூட தன்னுடைய சிநேகிதரோடு கூட போய் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தும் போது டைரக்டாக நேபுகாத்நேச்சாரிடத்தில் போக முடியல. இந்த ஆரியேகு என்கிற இந்த மனுஷனிடத்தில் அறிவித்த போது இந்த மனுஷன், இந்த ராஜாவினுடைய பிரதானி ராஜாவினிடத்தில் போய் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நம்ம இங்கே வாசித்தோம். திரும்ப வாசிப்போமா? அப்பொழுது ஆரியேகு தானியேலை ராஜாவின் முன்பாக எப்படி தீவிரமாய், காரணம் ராஜா கலங்கி இருக்கிறார், தேசம் கலங்கி இருக்கிறது, ஜனங்க கலங்கி இருக்கிறாங்க, சிலரெல்லாம் உயிர் பயம் பிடித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பொறுமையாக இருக்கிறதுக்கு அது நேரம் அல்ல, சீக்கிரமாய் வா, தீவிரமாக வா, வேகமாக வா என்று சொல்லி இந்த தானியேலை பிடித்து கொண்டு போய் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினார். ராஜாவுடைய சொப்பனம் சொல்லப்பட்டது, அதனுடைய அர்த்தமும் சொல்லப்பட்டது. தேசத்தில் இருந்ததான அந்த பயங்கரமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, நிறைய பேருடைய ஜீவன் போக வேண்டிய சூழ்நிலை மாறி சந்தோஷம் நிலவினது என்று பார்க்கிறோம். அப்போது இந்த தானியேல் ராஜாவுடைய சமூகத்தில் தீவிரமாய் போகாமல் இருந்தால் என்ன சம்பவித்திருக்கும் என்றால், நிறைய பேருடைய உயிர் போயிருக்கும், தேசம் ஒரு பதட்டம் நிறைந்ததாக இருக்கும். இன்றைக்கும் தீவிரமாக செயல்பட வேண்டிய நாம் செயல்படாத போகும் பட்சத்தில் நிறைய பேருடைய ஜீவன் பறிபோய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுதரம் தானியேல் ஒரு செபிக்கிற ஒரு மனுஷன், ஒரு ஆராதிக்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய பிரியத்தை அவனை குறித்து தானியேலை குறித்து என் பிரியமானவனே என்று சொல்லியிருக்கிறது. தானியேல் தேவனுக்கு பிரியமானவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், அவர் எந்த ஒரு காரியத்தின் சுயமாய் முடிவெடுக்காம, மாம்சத்தின்படி நடக்காம, தேவனுக்கு உகந்ததை மாத்திரம், அது எனக்கு எவ்வளவு நஷ்டமானாலும் எவ்வளவு கஷ்டமானாலும் தேவனுக்கு உகந்ததாக இருந்தால் அதை நான் சந்தோஷமாக அனுபவிப்பேன் என்று சொன்னதனால, செயல்பட்டதனால இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை சுதந்தரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, துரிதமாக தீவிரமாக ராஜாவுக்கு முன்பாக இந்த தானியேல் கொண்டு போகப்பட்டார் என்று. இன்னைக்கு தேசத்தில் நடக்கிறதான அசம்பாவிதங்கள், இன்னைக்கு காணப்படுகிறதான வேதனை, ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு மனுஷனை துரிதமாக ஆண்டவர் காண விரும்புகிறார். நான் இந்த தானியேலை போல தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து ரகசியங்களையும் இந்த காரியத்திற்கு இன்னைக்கு உள்ளதான
உள்ளதான இந்த ஆபத்தான இந்த சோதர நஷ்டத்துக்குரிய இந்த வேதனைக்குரிய இந்த இக்கட்டான காரியத்துக்கு என்ன வழி என்பதை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற இரவும் பகலும் போராடுகிற உபவாசிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். தீவிரமாக இந்த தானியேல் வராத வரைக்கும், தீவிரமாக நீங்களும் நானும் எழும்பாத வரைக்கும் தேசத்தில் ஒரு பெரிய பாழ்கடிப்பு, ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய சுதந்திரம், வேதனை, அநேகரை பறிகொடுக்கக்கூடிய ஒரு அபகடமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த தானியேல் எழும்பின உடனே அங்கே உள்ளதான எல்லா கொந்தளிக்கிற நிலைமையும் அடங்கினது. ஒரு தானியேலை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற ஒரு மனுஷனை, கண்ணீர் வடிக்கிற ஒரு மனுஷனை எதிர்பார்க்கிறார். சோத்திரம், சுயமாக ஏதோ வார்த்தையை சொல்லி பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனை அல்ல, ஏதோ திறமையின்படி பாடுகிற ஒரு மனுஷனை அல்ல. சோதரம், தான் யூகிக்கிறத சோதரம் சொப்பனமாக தரிசனமாக சொல்லுகிற ஒரு மனுஷன் அல்ல. தேவன் சொல்ல வேண்டும் என்று அவரை நோக்கி காத்திருக்கிற சகோதர சிநேகத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல ஒரு தேவ பிரியனை கர்த்தர் தேடுகிறார். நீங்களும் நானும் சீக்கிரமாக எழும்பாம இன்னும் தாமதம் பண்ணும் வரைக்கும் தேசத்தில் இந்த நிலைமை நீடித்து கொண்டிருக்கும். எப்போ நாம் எழும்ப போகிறோம்? ஒரு யோசேப்பை கொண்டு வந்து ராஜாவுடைய சமூகத்தில் நிறுத்துகிறதுக்கு அவன் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறதுக்கு இவ்வளவு தீவிரம் காட்டுவானா? இப்போ தீவிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய பொருள், நம்முடைய சோதரம், குடும்பத்தில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அபிகாயிலை போல தீவிரிக்க வேண்டிய நாம் தீவிரிக்காம அதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று ஏலிய போல இருந்தால் அது அவ்வளவு தேவனுக்கு உகந்ததாக இராது. தேவன் இந்த சோதரம் லோத்துவை பிடித்து பட்டணத்துக்கு வெளியில் கொண்டு வந்து விட்டும் அவன் தீவிரமானவனாய் செயல்படாமல் இருக்கிற இந்த ஒரு நிலைமையில் நாம் இருப்போமே ஆனால், ஆலயத்தை கொடுத்து தேவன் குறித்த ஒரு இடத்தை கொடுத்து ஒரு யோசனை, ஒரு வாஞ்ச, ஒரு நாட்டம் இல்லாதவராக இருப்போமே ஆனால் அது தேவனுக்கு உகந்ததாய் காணப்படாது. தானியேல் என்கிற ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆராதிக்கிற ஒரு மனுஷன் எலும்பு வரைக்கும் தேசம் எப்படி பாழாய் அன்னைக்கு பாழ்கடிப்பாக ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் பயமுறுத்தலான ஒரு நிலைமையில் இருந்ததோ அதே போல் இன்னைக்கு நீங்களும் நானும் எழும்பாத வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலை இப்படி தான் இருக்கும். எத்தனை பேர் நாம் தீவிரம் காட்டுகிறவர்களாக இருக்கிறோம்? எதுக்கோ தீவிரம் காட்டுறோம். சம்பாதிக்கிறதுக்கு தீவிரம், சாப்பிட்றதுக்கு தீவிரம், பேசுகிறதுக்கு தீவிரம், எதுக்கெல்லாம் நம்ம தீவிரமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல காரியங்களுக்கு எத்தனை பேர் நாம் தீவிரமாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியினிடத்தில் தீவிரமாய் ஓடிப்போய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து கொடுத்து முன்பின் யாருன்னு தெரியாத மனுஷனுக்கு அப்பத்தை சுடு, அடைய சுடு என்று சொல்லி தீவிரம் காட்டினார். அன்பு காட்டுறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தீவிரம் இருக்கிறதா? யாக்கோபு சொல்கிறார், கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? தீவிரமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? இதெல்லாம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பீடு, வேகம் ஓடுது, வண்டி வேகமாக ஓட தான் செய்யுது, ரொம்ப பேச்சல் அதிகமாக தான் செய்யுது, நம்முடைய சிந்தனைகள் அதிகமாக தான் செய்யுது. எத்தனை பேர் தேவனுக்கு மகிமை உண்டாவதற்கு ஏதுவாக நாம் தீவிரம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் யாரையும் குற்றப்படுத்தவும் நான் இன்னும் யோக்கியம் என்று சொல்வதற்காக அல்ல, உணர்வடைய வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். தீவிரமாக ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தும் போது ராஜாவுடைய கலக்கம் நீங்கினது. தீவிரமாக இந்த தானியேலை கொண்டு போய் நிறுத்தின போது சாகக்கூடிய மனுஷங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். விரும்புவோமா? ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பலகனி துவாரங்களிலே தீவிரிக்கிற புறாவை போல நாம் ஆண்டுடைய காரியங்களில் ஆண்டுடைய சமூகத்துக்கு தீவிரிக்கிற ஒரு மனுஷியாக இருக்கிறோமா? என்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு போவேன் என்று ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தை கொடுத்ததான ஒரு வாஞ்சையும் தாகத்தினால பரிசுத்தவான்கள்லாம் கதறினார்கள். தாவீதை குறித்து 119ஆம் சங்கீதத்தில் சொல்கிறது. 119ஆம் சங்கீதம் 60வது வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 119 60வது வசனம். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். எப்படி தீவிரிக்கிறார் பார்த்தீங்களா? தாமதியாமல் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி அவர் டிலே பண்ணலை, அவர் பொறுமையாக இருக்கலை, அவர் சோதனம் அசதியாக இருக்கலை. எவ்வளவு வேகம் காட்ட முடியுமோ கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேகமாக இருந்தார்.
கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு சோத்திரம் அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்க அவர் தீவிரமாக இருந்தார். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நான் தீவிரமாக இருக்க வேண்டிய காரியங்களில் நான் அசதியாக இருக்கிறப்பா. அதே நேரத்தில் உலக பிரகாரமான காரியங்களில் நான் எவ்வளவோ வேகமாக நான் வாழ்கிறேன். இது என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது, மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறதான. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்டதான கடமை, குடும்பம், காரியங்கள்ல நான் அது அசதியாக அல்லது என் பார்வையிலே அது குறைவான மதிப்பாக நான் எண்ணினாலும் தேவன் கொடுத்தது என்பதை நான் கவனத்திலே கொண்டு அதை நான் தீவிரமாய் பாதுகாக்க முற்பட வேண்டும். அபிகாயிலை போல எனக்கு கிருபதாரம். கேட்போமா? லோத்து தாமதித்த போதும் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து தீவிரமாய் ஓடிப்போ என்று சொன்னார். ஆண்டோட சமூகத்துக்கு ஓடி போகலனா இன்னமும் பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை நிலவும். தாவீது எலும்பு வரைக்கும் தேசமே தத்தளித்துக் கொண்டிருக்கும். நம்மை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நம்புவோமா? அன்னிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு நாள் மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம். அன்றைக்கு சிறைச்சாலையிலே கிடந்த யோசேப்பை தீவிரமாய் கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். சொப்பனத்தை கேட்க அவ்வளவு ஆர்வமாய், அவ்வளவு ஆசையாய் இருந்தார் என்று நாங்கள் ஆராய்ந்தோமே. ஆண்டவர், ஒரு அந்நிய மனுஷன் தன்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிய வேண்டும் என்று இவ்வளவு தீவிரித்தானால் எங்களுக்கு உண்டானவைகள் பறிபோகும்போது நாங்கள் தீவிரிக்காமல் இருக்கிறது எவ்வளவு மதியீனமான ஒரு காரியம். எங்களுடைய அல்லேலூயா சோத்திரம் கர்த்தர் காண்பித்த அந்த இடத்தை கொடுத்ததான ஒரு தீவிரம் இல்லாது எங்களுக்கு எவ்வளவு மதியீனமான ஒரு நிலைமை. ஜெபிக்க வேண்டிய நாங்கள், ஆராதிக்க வேண்டிய நாங்கள், தேவனை பிரியப்படுத்த வேண்டிய நாங்கள் இதெல்லாம் செய்யாமல் போனால் ஓ ஹல்லேலூயா, தேசம் எவ்வளவு வேதனையை ஆபத்தை அடையும் என்பதை நாங்கள் அறிந்தும் நாங்கள் இந்த காரியத்தில் அசதியாக இருந்தால் எங்களிடத்தில் எல்லவா நீர் கேட்பீர். நீர் உம்முடைய காரியங்களெல்லாம் தீவிரமாய் நடப்பித்து வரும்போது நாங்கள் மாத்திரம் உடைய காரியங்கள் அசதியாக இருக்கிறோம். இதை மன்னிங்க அப்பா. நாங்கள் உண்மையாண்டவரே உண்மையாக நேசிப்போமையானால் தீவிரமாய் உம்முடைய காரியங்களை நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபைதாரும். தாவீது உம்முடைய வசனத்தை தீவிரமாய் கை கொண்டார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு நல்ல வேகத்தையும் ஒரு நல்ல விவேகத்தையும் ஒரு நல்ல வாஞ்ச விருப்பங்களை பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு தருவீராக. வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் உடைய மகிமை இருப்பதாக, உடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக, கட்டுகள் விடுவிக்கப்படுவதாக, இறக்கங்களும் நன்மைகளும் உடைய பிள்ளைகளை தொடருவதாக, சிறுமை ஏழ்மையெல்லாம் மாறட்டும். உமக்கே மகிமை உண்டாக உடைய பிள்ளைகளை நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.